ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு காலை வேளையை நாம் காணும்படியாக தேவன் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது நாம் எடுத்துக்கொள்கின்ற எல்லா பிரயாசத்திலும், நாம் நடந்து போகின்ற எல்லா வழிகளிலும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தட்டும். இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கும் பொழுது தேவன் தாமே இந்த நாளுக்குரிய அத்தனை கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொள்கின்ற எல்லா காரியத்திலும் தேவனுடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இருப்பதாக தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐசியா சாப்டர் 55 verse 8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையில் வந்திருக்கும் பொழுது அநேக நினைவுகளை, அநேக காரியங்களை நாம் நினைக்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். இந்தந்த காரியங்கள் நான் என்ன செய்வேன், அல்லது இந்தந்த காரியங்கள் எப்படியாக நடக்கும் என்று சொல்லி பயப்படுகின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்லவென்று சொல்லி. நீங்கள் நினைக்கின்றபடி நான் உங்களுடைய காரியங்களை நான் நினைப்பதில்லை. நாம் சில வேளைகளில் நினைத்துக் கொள்கின்றோம், என்னை நினைவு கூறுவதற்கு அல்லது என்னுடைய காரியங்களை நினைத்து செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளை துவங்கும் பொழுதும் அதுதானே நம்முடைய மனதிலே வரக்கூடிய சந்தேகமும் கேள்விகளுமாய் காணப்படுகிறது. இந்த காரியத்திற்கு யார் என்னை நினைவு கூறுவார்கள், அல்லது இந்த காரியத்தை யார் எனக்கு நினைவு கூர்ந்து செய்து தருவார்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. யார் இதை சொல்லுவது? அகிலத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லா வல்லமையும் உடைய தேவன் தாமே சொல்லுகின்றார், நீங்கள் உங்களை குறித்து நினைக்கின்ற நினைவுகள் அது என்னுடைய நினைவுகளுக்கு ஒத்ததைப் போல இல்லை. நான் உங்களுக்கென்று சொல்லி சில காரியங்களை வைத்திருக்கின்றேன். ஆகினாலே எனக்கென்று சொல்லி உங்கள் மீது சில நினைவுகள் இருக்கின்றது. அதை நான் உங்களுக்கு கிருபையாய் அருளுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, அடுத்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீ கடந்து போகின்ற வழிகள் அது உன்னுடைய வழிகளாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. நான் உங்களுக்கென்று சொல்லி சில வழிகளை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றேன். அந்த வழிகளிலே நீங்கள் நடந்து செல்லும் பொழுது நிச்சயமாய் நான் உங்களுக்காக வைத்திருக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகின்றார். அநேக வேளைகளிலே நம்முடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்ளுகின்றவர்களாய், அல்லது நம்முடைய வழிகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக நாம் கடந்து போகின்றோம். ஆனால் தேவன் சொல்லுகின்றார், உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. இன்றைக்கும் கூட உங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். அந்த வழிகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டாலும், அந்த வழிகளிலே நீங்கள் நடந்து போவீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை காணக்கூடாதபடிக்கு வழியாய் காணப்பட்டாலும், தேவனுடைய கரத்திலே உங்களுடைய வழிகளை கொடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய வழிகளாக அவைகளை மாற்றி உங்களை நடக்கும்படியாய் செய்வார். உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை பாராட்டுவார், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பாராட்டுவார். ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய வழிகளை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கணும். ஏனென்று சொன்னால் உங்களை வழி நடத்துகின்றவர் அவராக காணப்படுகின்றார். ஆகினாலே இந்த காலை வேளையிலும் கூட என்னுடைய வழியை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே நீர் எந்தெந்த வழிகளிலே நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகின்றீரோ அந்த வழியின் ஊடாய் என்னை நடத்தி செல்லும். ஆண்டவரே, நீர் நடத்தி செல்லும் பொழுது ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வருவேன். ஆண்டவரே, ஒரு பழைய பாடல் சொல்லுகிறது, நடக்க சொல்லி தாரும், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி. கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு நடக்க சொல்லி தந்து நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த காலை வேளையிலும் கூட இப்படிப்பட்ட தேவனுடைய பாதைகளை பின்பற்றுகின்றவர்களாய் நீங்கள் கடந்து போங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.